மா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தேன். தக்காளி கிலோ 50 ரூபாங்கிறான். நம்ம 2 பேரும் ஒண்ணா போகும்போது தக்காளி கிலோ 20 ரூபாய் தானே இருந்துச்சு. காலம் எவ்வளோ வேகமாக போயிடுச்சு பாரு. ஒரு நாள் தாம்பரத்துலேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். உனக்கு பிடிச்ச வாடாமல்லியே ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். அதை வாங்கலான்னு கீழே இறங்கினேன்னா பேக்கை பஸ்லேயே தொலைச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப நேரம் அங்கேயே அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன். உனக்கு பால் கேசரின்னா ரொம்ப பிடிக்கும்ல, இன்னைக்கு நம்ம பால் கேசரி செய்யலாமா? முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் பார்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யாருக்கும் தெரியாம உனக்கு பால் கேசரி பிடிக்கும்ட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்தேன். நீ கூட சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னியே. நீங்க யார்கிட்ட மாமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க யாருமே இல்லையே. என்னம்மா சொல்ற? என் பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தோ நின்றுட்டு இருக்காளே, பாத்தியாடி உன் மருமகளுக்கு குசும்ப? கண்ணே தெரியலையாம். ஏங்க, உங்க அப்பா யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காருங்க. யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டா என் பொண்டாட்டி கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. எனக்கு பயமா இருக்குங்க. வாங்க ப்ளீஸ். என்னங்க சிரிக்கிறீங்க? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இல்லடி, எங்கள் அப்பா கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கள் அம்மா ஒரு நாள் கூட பிரிஞ்சதே கிடையாது. எவ்வளோ தூரம் வேலைக்கு போனாலும் நைட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாரு. அது இல்லாமல் எங்கள் அப்பா காஃபி போட்டு கொடுத்தா தான் எங்கள் அம்மா காலையில் எழுந்துப்பாங்க. அவங்கள மாதிரிலாம் லவ்லாம் பண்ண முடியாதுடி. உனக்கும் அது பழகிடும். ஆமா, பால் கேசரிக்கு ரவையை வறுக்கணுமா? ஆமா, ரவையை வறுக்கணும்ல. வயசாயிடுச்சுமா, சுத்தமா மறந்து போச்சு. உனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும்ல, இரு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போனா உனக்கு யார் பால் கேசரி செஞ்சு தருவா? ஷோ, நான் ஒரு லூசுடி. நான் மாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன நீ பேசவே மாட்டேங்கிற? இப்போ நீ என் கூடவே இல்லைல்ல?